மார்க்கு 6ஆம் அதிகாரம் 6 தொடக்கம் 13 வரை. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 6 தொடக்கம் 13 வரை. அவர்கள் விசுவாசத்தில் அவ்வளவு குறைவாயிருப்பதைக் கண்டு அவர் வியப்படைந்தார். பின்பு இயேசு கிராமம் கிராமமாய் சுற்றி போய் கற்பித்தார். அவர் 12 தம்மிடம் அழைத்து அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர் தீய ஆவிகளுக்கு மேலாக அவர்களுக்கு அதிகாரத்தையும் கொடுத்தார். அவர் அவர்களுக்கு அறிவுறுத்தல்களை சொன்னதாவது: ஒரு கோலை தவிர உங்கள் பயணத்திற்கு எதையும் எடுத்து செல்ல வேண்டாம். உணவோ பையோ உங்கள் மடிப்பையில் பணமோ கொண்டு போக வேண்டாம். உங்கள் செருப்புகளை போட்டுக்கொண்டு போங்கள். ஆனால் மேலதிகமாக உடையை கொண்டு போக வேண்டாம். நீங்கள் போகும் பட்டணங்களில் ஒரு வீட்டிற்குள் போனால் அந்த பட்டணத்தை விட்டு புறப்படும் வரை அங்கேயே தங்கியிருங்கள். அந்த இடத்தில் உள்ளவர்களாவது உங்களை வரவேற்காமலோ உங்களுக்கு செவிமடுக்காமலோ இருந்தால் நீங்கள் அங்கிருந்து புறப்படும் போது கால் தூசியை அங்கே உதறிவிட்டு போங்கள். அது அவர்களுக்கு எதிரான சாட்சியமாய் இருக்கும். அவர்கள் புறப்பட்டு போய் மனிதர் மனந்திரும்ப வேண்டும் என்று பிரசங்கம் பண்ணினார்கள். அவர்கள் அநேக பேய்களை துரத்தினார்கள். பல நோயாளிகளுக்கு எண்ணெய் பூசி அவர்களை சுகப்படுத்தினார்கள். ஆமென். மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதை குறித்து ஸ்லாக்கியமாக கருதுகிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் ஜீவன் உள்ளது. எங்களுக்காக எழுதப்பட்டது எங்களோடு இன்னும் பேசிக்கொண்டிருக்கின்றது. நாங்கள் வாசிக்க ஆண்டவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்றைய நாளிலும் நாங்கள் மாற்கு புத்தகத்தில் உள்ள 6ஆம் அதிகாரம், நான் ஆவணான்னு போட்டிருக்கேன், சில இடத்துல ஆங்கிலத்தில் பீன்னு போடுவாங்க. அதாவது 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் 2வது பகுதி. சில வேதாமங்களில் அது அப்படி குறிப்பிட்டு போட்டு இல்லை. அதிலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், வருகிற வாரம் முக்கியமான வாரம். எங்களுடைய உபசங்கங்களின் வருடாந்த பொதுக்கூட்டம் இருக்கின்றது. அடுத்த மாதம் பிரதான வருடாந்த பொதுக்கூட்டம் நடக்க இருக்கின்றது. இந்த காலத்தில் தான் நாங்கள் எங்களுடைய சபையிலே ஊழியங்களுக்காக அடுத்த வருடத்துக்கு ஊழியத்துக்கான தலைவர்களை நியமிக்கிற நாட்கள். ஆகவே கடந்த காலத்தில் செஞ்ச ஊழியங்களை குறித்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமல்லாமல் எதிர்காலத்தில் நாங்கள் புதிய தலைவர்கள் நியமிப்போம் அல்லது இருக்கிற தலைவர்களே தொடர்ந்து செய்வாங்க. அப்படி பலதரப்பட்ட தலைமைத்துவ மாற்றங்கள் வரும். ஆனாலும் இன்றைய நாளில் நாங்கள் பார்த்த வேத பகுதியின் அடிப்படையிலே இது ஒரு நல்ல பகுதி, எங்களுடைய ஊழியத்தை குறித்து நாங்கள் சிந்திப்பதற்கும் மீளாய்வு செய்வதற்கும். ஆகவே வேதத்தை நீங்கள் வாசிக்கும்படியாக, அதை உன்னிப்பாக கவனிக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்று பலதரப்பட்ட ஊழியங்கள் இருக்குது, அட்டூழியங்களும் இருக்குது. ஆனால் கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே கிறிஸ்து ஒரு தனித்துவமான ஊழியத்தை செய்து வந்தார். அதனால் என்னுடைய தலைப்பாக நான் கிறிஸ்துவின் ஊழியம் தான் கிறிஸ்தவ ஊழியம் என்கிற போட்டிருக்கேன். கிறிஸ்துவின் ஊழியம், அதாவது கிறிஸ்துவின் ஊழியம் தான் கிறிஸ்தவ ஊழியம். அதாவது கிறிஸ்து செஞ்ச மாதிரி நாங்கள் ஊழியம் செய்யறதுக்கு அதுதான் கிறிஸ்தவ ஊழியம். வேறு மாதிரி நீங்கள் ஊழியம் செய்யலாம் உலக ரீதியிலையும். ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்களும் நானும் இன்னையிலிருந்து சரி, இனி வரும் காலங்கள் சரி, கிறிஸ்துவ போல ஊழியம் செய்வதற்கு அதுதான் கிறிஸ்தவ ஊழியம். எங்களுக்கு தெரியும் பிரியமானவர்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே நாங்கள் ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறோம். ஏன்னா ஆண்டவர் எங்களை விடுவிப்பதே நாங்கள் மற்றவர்களை விடுவிப்பதற்காக. ஆண்டவர் எங்களை குணமாக்குவதே நாங்கள் மற்றவர்களை குணப்படுத்துவதற்காக. ஆண்டவர் எங்களை ரட்சிப்பதே மற்றவர்களை நாங்களும் ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்காக. ஆகவே இன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து அதை எப்படி செஞ்சார் சொல்லி நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆகவே நாங்கள் ஆண்டவரோடு சொல்லுவோம், ஆண்டவர் எங்களை இன்றைய நாளில் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் கண்களை மூடி ஜெபிச்சு கேட்போம். ஆண்டவரே, உமது வார்த்தைக்காக நன்றி. உமது வார்த்தை வல்லமை உள்ளது, எங்களோடு பேசக்கூடியது. ஆண்டவரே, இன்றைய நாளிலும் உமது சத்தத்தை நாங்கள் கேட்க, உம்மை நாங்கள் காண, ஆண்டவரே உமது வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியத்துக்காக அழைத்தபடியால் நன்றி, எங்களை விடுவித்தபடியால் நன்றி, எங்களை கொன்று அநேகரை நீங்கள் விடுவிக்க போகின்றபடியால் நன்றி, இம்மட்டுமாக விடுவித்து வருகிறபடியால் நன்றி. ஆண்டவரே,
நீங்கள் எங்களோடு பேசவன் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென். ஆமென். சரி, நாங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். நான் 3 தலைப்புகள் போட்டாலும் ஆனால் 3 தலைப்புக்கு மேலே நிறைய சத்தியங்கள் அதுக்குள்ளே அடங்கி இருக்குது. ஆகவே நான் உங்களுக்கு வேணும் அந்த பவர் பாயிண்ட் அனுப்பி வைக்கிறேன். அந்த சத்தியங்களை நீங்கள் காணலாம். முதலாவது நாங்கள் பார்க்குறோம் பிரியமானவர்களே, இந்த முதலாவது வசனம் நாங்கள் பார்க்குற நேரம் முதல் 2 வசனங்களை, பின்பு இயேசு கிராமம் கிராமமாக பிரயாணம் செய்து போதித்தார். அவர் 12 சீடர்களையும் அழைத்து அவர்களை 2 பேராக அனுப்பி அவர்களுக்கு தீய ஆவிகளுக்கு மேலாக அதிகாரம் கொடுத்தார். இந்த இடத்துல பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து வந்து சீஷர் குழு ஒன்று ஊழியத்துக்காக அனுப்புகிறார். ஏன்னா இந்த இடத்துல பார்க்குறோம் 2 பேரை அனுப்புகிறார். அவர் அனுப்புறதுக்கு வந்து அவர் அழைக்கிறார். அழைத்த உடனே அவர் அனுப்பலை. அவரோடு கொஞ்ச காலம் இருந்தாங்க, ட்ரெயின் பண்ணார். ட்ரெயின் பண்ணிட்டு தான் ஊழியத்துக்கு அனுப்புகிறார். அப்போ அவருக்கு போக சொல்லி அவர் அனுப்புறான்னு சொன்னால் அது ஒரு ஆணை, அது ஒரு மாபெரும் ஆணை. போன்னு சொன்னால் போய் தான் ஆகணும். எனக்கு ஏலா, எனக்கு டைம் இல்லை, கல்யாணம் முடிச்சுட்டு வாரேன், பிள்ளைங்க ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு வாரேன்னு சொல்லுறேன். போனால் போய் தான் ஆகணும். நாங்கள்லாம் அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அப்போ நாங்கள் நான் சொன்னேன் ஏற்கனவே, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த ஊழிய அழைப்பு எங்களுக்கு வருது. அப்போ நாங்கள் அதை மற்றவங்களுக்கு முன்னால் பகிரங்கமாக சொல்கிறதுக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நானும் கிறிஸ்துவை பின்பற்ற போகிறேன், கிறிஸ்துவ வழியில் போகிறேன். அப்படி தான் நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். எல்லோரும் அப்படி தான் ஞானஸ்தானம் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உறுதிப்படுத்துகிறோம், நாங்கள் மெம்பர்ஷிப் எடுக்கிறோம், அங்கத்துவம். நான் சபை ஊழியத்துக்காக வரப்போகிறேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லி மெம்பர்ஷிப்பை எடுக்கிறோம். அதுக்காக தான் சபை அதுக்கு கொடுக்குதா. ஆனால் எத்தனை பேர் பொய் சொல்கிறோம்? இன்றைக்கி எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறோம் கல்யாணத்துக்காக? எத்தனை பேர் மெம்பர்ஷிப் எடுக்கிறோம் பிள்ளைகளை ஸ்கூல் போடுறதுக்காக? ஏன்னா ஒரு கல்யாணத்தை செய்கிறதுக்காக, ஒரு மைய வீடு செய்கிறதுக்காக எல்லாம் மாறி போயிருக்குதுண்ணா. ஆனால் நாங்கள் உண்மைக்குமே இதெல்லாம் சபை கொடுத்தது வந்து ஊழியத்துக்காக. அப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம், ஆண்டவர் எங்களையே ஊழியத்துக்கு போக சொன்னால் நாங்கள் போய் தான் ஆகணும். அதனால தான் எங்களுக்கு பார்க்குறோம், மத்திய 28ஆம் அதிகாரம், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் போக சொல்கிறாரு. இது ஆணை, இது கட்டளை, இது வந்து தெரிவு இல்லை. நீங்கள் நினைச்சா செய்கிறதுக்கும் செய்யாமறதுக்கும் இது தெரிவு இல்லை. இது செஞ்சு தான் ஆகணும். நாங்கள் எல்லாருமே ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் பிரியமாக நாங்கள் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை நீங்கள் செய்யுங்க நான் பார்த்து கொண்டிருக்கேன்னு சொல்லலை, அவர் செய்து காட்டியிருக்கிறார். முதலாவது வசனம் அது சொல்லுது, பின்பு இயேசு கிராமம் கிராமமாக பிரயாணம் செய்து போதித்தார். அவரே அதை செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாரு. அவர் செஞ்சு காட்டுறாரு. இது அந்த உலக ரீதியில் பாஸ் மாதிரி இல்லை, நீங்கள் அதை செய்யுங்க நீங்கள் அதை செய்யல. தலைவர்களும் செஞ்சு காட்டுருக்குது. ஏன்னா தலைவர்களும் வாழ்ந்து காட்டுருக்குது. நாங்கள் சொல்லுகிற கற்பிக்கிற இயேசு கிறிஸ்துவ நாங்களும் வாழ்ந்து காட்டுறோம். இயேசு கிறிஸ்து அதை செஞ்சு காட்டினார். இப்போ இவ்வளவு காலமாக நாங்கள் பார்த்தோம், மாற்கு 1ஆம் அதிகாரத்துலேருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து பலவிதமான ஊழியங்களை செஞ்சு காட்டினார். அவர் சுகமாக்கினார், ஏன்னா அவர் பிசாசுகளை விரட்டினார். இப்போ நாங்கள் வருகிற வாரங்களை பார்க்குறோம், அவர் 5000 பேரை போஷிக்க போகிறார். ஏன்னா கடல் ஏன்னா அலைகளை கட்டுப்படுத்துறது நாங்கள் பார்க்குறோம். எல்லாத்தையும் செஞ்சுங்க. ஆனால் அவருடைய பிரதான இது வந்து பிரசங்கிக்கிறது. ஏன்னா எங்கெங்கே போனாலும் அவர் போதிக்கிறது தான் செஞ்சு கொண்டிருந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த இடத்துலையும் போயிட்டு என்ன செய்கிறாரு, அவர் அந்த ஊழியத்தை செஞ்சு காட்டுறார். இன்றைக்கி நாங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுவோம், ஆனால் அவர் இப்படித்தான் வாழ்ந்தார், இப்படித்தான் ஊழியம் செஞ்சார்னு சொல்லி செஞ்சு காட்டுறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்னொரு விஷயம் நாங்கள் இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் 2 பேராக அனுப்புகிறாரு. அது ஒரு முக்கியமான விஷயம். ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு எங்களை அணைக்கிறது வந்து தனியாக இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, எனக்கு ஆண்டவர் அழைச்சிருக்காரு, எனக்கு சபை மக்களோட சேர்ந்து வேலை செய்யலாம், நான் தனியாக செஞ்சு கொண்டிருக்கேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்களுக்கு அப்படி ஊழியத்துக்கு அழைக்கல. ஆண்டவர் வந்து அந்த இடத்துலையும் காண்பிக்கிறார், 2 பேரை தான் அழைக்கிறாரு. அவரும் ஒரு டீமை உருவாக்குனார். ஏன்னா 12 பேர் கொண்ட ஒரு டீமை உருவாக்குனார். மோசே கூட ஊழியம் செய்கிற நேரம் அவருக்கு ஆரோனை கொடுத்தார். நோவா ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தார். ஆபிரகாம் ஊழியம் செய்கிறதுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தார். தனியாக ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பல. இன்னைக்கு குழுவாக தான் ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. நீங்கள் தனியாக ஊழியம் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு காட்டு பகுதியில் போயிட்டு ஒரு முனிவராக தான் இருக்கணும். வீட்டில் உட்காந்து கொண்டு யூடியூப் பார்த்துக்கொண்டு நீங்கள் ஊழியம் செய்யலாம். அதுக்காக ஆண்டவர் எங்களை அழைக்கல. ஆண்டவர் வந்து எங்களைய கூட்டாக இணைந்து ஊழியம் செய்வதற்காக அழைத்திருக்கிறார். அதான் 2 பேரை அனுப்புகிறார். என்ன சொன்னால் 2 பேர் போனால் தான் ஒரு கணக்கு ஒப்பு இருக்கும்.
பிளவிட்டாலும் கேள்வி கேட்க ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன்னா பிளவிட்டாலும் கேள்வி கேட்க ஆட்கள் இருக்காங்க. செய்கிற ஊழியம் சரியாக செய்கிறோமா, ஒழுங்கின்படி செய்கிறோமா? அதனால தான் ஆண்டவர் 2 பேராக அனுப்புகிறோம். நாங்கள் இந்த இடத்துல பார்க்குறோம். அங்கே ஒரு கணக்கொப்பு இருக்குது. ஒரு ஆள் சோர்வடைய நேரம் மற்ற ஆள்கள் உற்சாகப்படுத்துகிறாங்க. ஆகவே ஆண்டவர் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுக்காக தான் ஆண்டவர் எங்களையே உருவாக்கியிருக்கார். அதனால தான் ஆண்டவர் சபையை உருவாக்கினார், ஒரு தனி மனிதனை உருவாக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு புறப்படுற நேரம் ஒரு சீஷத்துவ குழுவை உருவாக்கி அந்த குழுவை கொண்டு சபையை உருவாக்கினது ஆண்டவர். நாங்கள் இணைஞ்சு வேலை செய்யணும் சொல்லி. அது மாத்திரமில்லை, இவங்க ஒரு தலைமைத்துவம், இயேசு கிறிஸ்துங்கிற கடவுளுடைய தலைமைத்துவத்துக்குள்ள வேலை செஞ்சாங்க. இவங்க கணக்கொப்புவிக்க வேண்டியது அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு. இயேசு கிறிஸ்து நேரடியாக இருந்தார், நேரடியாக கணக்கொப்புவிச்சாங்க. இப்போ இன்னைக்கு எங்களுக்கு இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியில் நேரடியாக இருக்கிறாரா? நான் ஒரு சர்ச் போயிருந்தேன் ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முதல். அப்போ மட்டக்குழியில் அந்த சர்ச் போவதற்கு இல்லை, 2 மணிக்கு தான் சர்வீஸ். சரியா? சனிக்கிழமை 2 மணிக்கு சர்வீஸ். நீங்கள் ஊகிக்கலாம், 2 மணிக்கு. அப்போ நானும் பிரதீப்பும் போயிட்டு உட்காந்துருக்கோம். 3 மணி ஆகுது, பாஸ்டரை காணோம். கீழே தான் உட்காந்துருக்குறோம். 3 மணி ஆகுது, பாஸ்டர் காணோம். அப்போ நாங்கள் பக்கத்தில் இருக்கிற விசுவாசி கேட்டோம், எங்கே பாஸ்டர்னு சொல்லி. பாஸ்டர் ஆண்டவர் சொல்கிற டைமுக்கு தான் வருவார். பாஸ்டர் எத்தனை மணிக்கு வருவார்? ஆண்டவர் சொல்லுவோம். அப்போ நாங்கள் 2 மணிக்கு சர்வீஸ் போட்டுருக்கு. 2 மணிலாம் உட்காந்துருக்கோம். பாஸ்டர் ஆண்டவர் சொன்னதான். பிரிவான்கள் அப்படியே ஆண்டவர் எங்களை அழைக்கலை. சரியா? அந்த பாஸ்டர் அவர் 3 மணிக்கு 6 மணிக்கு வருவாரோ தெரியா. எங்களுக்கும் வேலைகள் இருக்கு. ஏன்னா பாஸ்டருக்கும் பொறுப்பு இருக்குது டைமுக்கு வர்றதுக்கு சர்வீஸுக்கு. ஏன்னா சர்வீஸ் அந்த டைமில் முடிச்சு போகிறதுக்கு. ஏன்னா பாஸ்டர் மாதிரி ஃபுல் டைம் இல்லையே எல்லாரும். ஏன்னா அவங்கவுங்க வேலைகளுக்கு போகிறதுக்குது, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, வீட்டு பொறுப்புகள் இருக்குது, வேலையில் பொறுப்புகள் இருக்குது. ஆனால் பாஸ்டர் தீர்மானிச்சிருக்காரு ஆண்டவர் சொல்கிற டைமுக்கு தான் போவார். ஆனால் எங்கிட்ட பாஸ்டர் மாற அப்படி இல்லைனா விசுவாசிகள் தான் ஆண்டவர் சொல்கிற டைமுக்கு போவாங்க. என்ன சார் அதை சிரிக்கிறீங்க? நீங்கள் அப்படியா? சரி. ஆனால் குழுவாக வேலை செய்கிறவங்க பெரியமானவர்கள் எங்கள் குழுவுக்கு சப்போர்ட் பண்ணி வேலை செய்ய இருக்குது. சில நேரம் மற்றவர்களுக்கு அசௌகரியமான காரியங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்குது. நேற்று எங்கட மூப்பரோர் சொன்னார், சபைங்கிறது ஒரு பட்டறை, ஒரு ஒர்க் ஷாப். சிங்களத்தில் கம்மலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒர்க் ஷாப்பில் என்ன அதில் தான் எல்லாத்தையும் தீட்டி எடுக்கிறது, ஒரு அழகான ஷேப்பாக உருவாக்குறது. அதில் கஷ்டமாக தான் இருக்கும் இருக்கிறதுக்கு. ஏன்னா பரலோக வாழ்க்கையை பயிற்சி செய்கிற இடம் தான் சபை. ஆகவே தான் டீம் முக்கியம். டீம் எந்த நேரம் முக்கியம். இப்போ எனக்கு சரியான லேசி தனியாக வேலை செய்கிறதுக்கு. எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வந்தால் எனக்கு தனியாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் என்னைய தனியாக வேலை செய்ய அழைக்கல, சபையோடு சேர்ந்து தான் வேலை செய்ய அழைச்சிருக்காரு. கஷ்டம் தான், கஷ்டம். எல்லாரோட சேர்ந்து செய்கிற வேலை கஷ்டம்னா இந்த அப்சரா சொன்னால் நேரத்துக்கு வராது கோ ப்ராக்டிஸுக்கு. ஏன்னா அப்போ கஷ்டம், அப்சரா டைமுக்கு வரலாடி, அப்போ ஏச வேண்டியிருக்கும். அப்போ எல்லாரும் வித்தியாசமானவங்க, எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது. ஏன்னா ஆனால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு குழுவாக தான் ஆண்டவர் எங்களை அழைச்சிருக்காரு. என்ன சொன்னால் குழுவாக வேலை செஞ்சால் தான் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு குழுவாக வேலை செஞ்சால். என்ன சொன்னால் பரலோகத்தில் போய்ட்டு நாங்கள் தனியாக இருக்க போகிறது இல்லையே, குழுவாக தான் இருக்க போகிறோம். அப்போ குழு ஊழியத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல இது பண்ணுறாரு. அப்போ நான் சொன்னேன் இயேசு கிறிஸ்துக்கு அவங்க கணக்கு ஒப்புவிச்சாங்க. ஆனால் நீங்கள் இப்போ எபேசியர் புத்தகத்தில் பார்க்கலாம், கணக்கு ஒப்புவிக்கிறதுக்கு ஆண்டவர் தலைமைத்துவத்தை உருவாக்கி இருக்கிறார். எபேசியர் புத்தகத்தில் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏன்னா அவர் பாருங்க, ஆண்டவர் உருவாக்கின தலைமைத்துவ குழுவை பாருங்க. அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை இறைவாக்கினர்களாகவும், சிலரை நற்செய்தியாளர்களாகவும், இன்னும் சிலரை மேய்ப்பர்களாகவும், இறை ஆசிரியர்களாகவும் திருச்சபைக்கு ஒப்புவித்தார். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இதெல்லாம் உருவாக்கியது. இந்த தலைமைத்துவத்தை உருவாக்கியதே இயேசு கிறிஸ்து தான். நாங்கள் இன்னைக்கு சொல்லுவோம் எல்லாரும் பாஸ்டர், அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம் பேப்டிஸ்ட்ல. எல்லாரும் பாஸ்டர், எல்லாரும் இறைவாக்கினர், எல்லாரும் சுவிசேஷ ஊழியர். எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குதான். ஆனா தலைமைத்துவமும் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நான் அழைச்சா, மங்கா பாஸ்டரா வரீங்களா இந்த சர்ச்சுக்கு? வரீங்களா பாஸ்டரா? என்ன மங்கா மூப்பர் ஸ்டான்லி வரீங்களா பாஸ்டரா இந்த சர்ச்சுக்கு? அது நான் அழைக்க கூடாது, ஆண்டவர் அழைக்கணும். நான் அழைச்சா யாரும் வர மாட்டீங்க. ஏன்னா ரவி வருவீங்களா? ரவி மூப்பர் தானே. பாஸ்டரா வரீங்களா இந்த சர்ச்சுக்கு? அது அழைப்பு பிரியமானவர்களே, அது அழைப்பு, அது ஆண்டவர் தான் அழைக்கணும், மனுஷர் அழைக்க முடியாது. வேதம் என்ன சொல்லுது? தலைமைத்துவத்தை உருவாக்குனது ஆண்டவர். அப்ப தலைமைத்துவத்தோட நாங்க இணைந்து கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. எல்லாரும் ஆசாரியர்கள் தான், எல்லாரும் சுவிசேஷ ஊழியர்கள் தான், எல்லாத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஆனா ஆண்டவர் தலைமை
இயேசு கிறிஸ்துடைய தலைமைத்துவத்துக்கு கீழே இவங்க செயற்பட்டதை நாங்கள் பார்க்குறோம் வேதாந்தத்தில். அப்படியானவங்களுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்குறார். நீங்கள் கடைசி வருஷமா அவர் 2 பேராக அனுப்பி அவர்களுக்கு தீய ஆவிகளுக்கு மேலாக அதிகாரத்தையும் கொடுத்தார். அதிகாரம் உள்ளவர்கள். இந்த 12 பேர் சும்மா இல்லை, அவங்க அதுக்காக அர்ப்பணிச்சாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூப்பிட்டோன்னு வந்தாங்க, இயேசு கிறிஸ்து போசோன்னு போனாங்க. இல்லை ஆண்டவரை நான் அதை பிடிச்சிட்டு தான் வருவேன், லேட்டாகி வருவேன்லாம் சொல்லலை, எனக்கு இது செய்யலான்னு சொல்லலை. அர்ப்பணிப்புள்ள தலைவர்கள் அப்படி தான் இருக்கணும். அது அழைக்கப்பட்ட ஊழியம், அது கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஊழியம், அது தனியாக செய்யக்கூடாத ஊழியம், கூட்டாக செய்ய வேண்டிய ஊழியம். இன்னைக்கு அடுத்த முறை நாங்கள் பார்க்குறோம், ஏஜிஎம் வரப்போகுதுன்னு சொன்னேன், வரணும் அந்த பொதுக்கூட்டம். நீங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்ட நீங்கள், சர்ச்சில் பேப்டைஸ் ஆகின நீங்கள், ஞானஸ்தானம் எடுத்த நீங்கள், சர்ச்சில் மெம்பர்ஷிப் எடுத்த நீங்கள் ஊழியம் செய்கிறதுக்காக ஆண்டவருடைய இந்த ஆணைக்கு நீங்கள் கீழ்ப்படி ஆயத்தமா? ஆண்டவர் வாழ்ந்தது போல வாழ்கிறதுக்கு அதை வெளிப்பாடா வாழ்க்கையில் காட்ட விருப்பமா? அதே நேரத்தில் நீங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து ஊழியம் செய்ய விருப்பமா? அது மாத்திரம் இல்லாமல் பார்க்குறோம் பிரியமானவர்களே, இது முக்கியமான சத்தியம் இருக்குது பின்னால் இருக்கிறது. இது சத்தியம். அந்த சத்தியம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் போகிறாருன்னு சொல்லி. ஏன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் ஊழியத்துக்கு அப்புறம் போகிறார். அவர் போகிறதுக்கு ஒரு குழுவை உருவாக்கிட்டு போகிறாரு. எனக்கு பின்னால் ஒரு குழு இருக்கணும், எனக்கு பின்னால் ஒரு தலைமைத்துவ கூட்டம் இருக்கணும். இன்றைக்கி அந்த குழுவை உருவாக்கினால தான் இன்றைக்கி பாருங்கள் 2000 வருஷம் பின்பியும் நாங்கள் குழுவாக செயற்பட்டு கொண்டிருக்கோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து கோவிச்சிட்டு போயிட்டாரோ, இவன்களை திருத்தவே முடியாது சொல்லி அவர் போயிட்டு இன்றைக்கி அந்த குழு இருந்திருக்காது. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் என்ன, எங்களுக்கு ஊழியம் பிடிக்கலாட்டி அப்படியே விட்டுட்டு போகிறோம். இன்றைக்கி எங்களை ஊழியக்காரங்க நாங்கள் சொல்லியிருக்கோம், நீங்கள் வரலாட்டி உங்களுக்கு செய்ய முடியலாட்டி நீங்கள் இன்னொரு ஆளுக்கு அந்த பொறுப்பை கொடுக்க இருக்குது. ஏன்னா செய்ய முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்குது, கால் பண்ணி நீங்கள் இன்னொரு ஆள் அரேஞ்ச் பண்ண இருக்குது. சும்மா விட்டுட்டு போகலாம். நீங்கள் அப்படி விட்டுட்டு போனால் நீங்கள் தலைவர்களும் இல்லை, அழைக்கப்பட்டவங்களும் இல்லை. ஆங்கிலத்தில் சக்சஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தனக்கு பின்னால் செய்கிறதுக்கு ஒரு ஆள். இது ஆணையிடப்பட்ட ஊழியம். இது எங்களோட ஆப்ஷன் இல்லை. நாங்கள் நினைச்சா செய்கிறதுக்கும் நினைக்காம செய்கிறதுக்கும் ஆப்ஷன் இல்லை. ஆண்டவர் எங்களை விடுவிச்சதே நாங்கள் மற்றவர்களை விடுவிக்கிறதுக்காக. அதை இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இது நிபந்தனைகள் அடங்கிய ஊழியம். ஊழியங்களில் கண்டிஷன்ஸ் இருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்ன, அவர்களுக்கு அறிவுறுத்தி சொன்னதாவது, ஒரு கைத்தடியை தவிர உணவோ பயண பொதியோ மடிப்பையில் பணமோ எதையும் பயணத்துக்கென்று எடுத்து செல்ல வேண்டாம். காலணிகளை அணிந்து கொள்ளுங்கள், ஆனால் மேலதிகமாக இன்னும் ஒரு உடை அணிய வேண்டாம். இப்போ இது வேற காஸ்பலில் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இதில் என்ன மெயின் ஐடியா என்னன்னு சொன்னால், நீங்கள் கடவுளில் தங்கியிருந்து வேலை செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. பிரியமானவர்களே, விசுவாச வாழ்க்கை என்பது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நாங்கள் கடவுளில் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கும். சில உலக ரீதியான பணம் எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், உலக ரீதியான வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட நாங்கள் ஊழியத்தை செய்கிற நேரம் ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு நாளாந்தம் போஷிப்பவராக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து சொல்ல, நீங்கள் மற்றதெல்லாம் கொண்டு போனீங்களோ உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் மற்றதில் தான் இருக்க போகுது. உதாரணத்துக்கு நான் இப்போ இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கேன். அந்த வீட்டில் கூலி வீட்டில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டில் கீழ்த்தட்டில் தண்ணி போடுன்னு சொல்லி, பெரிய நீண்ட கால மழை போனால் தண்ணி போடுன்னு சொல்லி. எங்களுக்கு நான் சொன்னேன் டெம்பரரியாக தான் இருக்கும், பரவாயில்ல நாங்கள் இருக்கிறோம் சொல்லி. இப்போ அந்த வீட்டில் கீழ்த்தட்டில் அவங்களோட சாமானங்களும் இருக்குது, எங்கட சாமானமும் இருக்குது. இப்போ தண்ணி போட்டால் 2 சாமானமும் அப்செட் ஆகுது. அப்போ நான் யோசிப்பேன், ஏன் இவ்வளவு சாமானம், எல்லா சாமானத்தை குறித்து நான் பார்க்க இருக்கு. ஏன்னா கொஞ்சம் சாமானம் இருந்தால் கொஞ்சம் தான் கவலை இருக்கும். இப்போ நிறையா சாமானம் இருக்கனால நிறையா கவலை. கிறிஸ்தவர்களை தான் நிறையா பொருட்கள் வீட்டில் இருந்தால் நிறைய கவலை இருக்குது, நிறைய செலவு இருக்குது, நிறைய விஷயத்தை குறித்து யோசிக்க இருக்குது. ஏன்னா ஆனால் கொஞ்சமாக இருந்தால் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. மிகுதி ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஆண்டவர் சொல்கிறார், நான் பார்த்துக்கொள்வேன், நான் உன்னைய போஷிப்பேன். அவர் சொல்கிறார், நாளாந்து அப்பத்தை நான் உனக்கு தருவேன். எந்த நாளும் சங்கரியில் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் உருவாக்க மாட்டார். ஏன்னா ஆனால் பானு சம்பளாவது ஆண்டவர் தருவார். ஏன்னா பெரிய பெரிய ஸ்கூலில் போடுறதுக்கு ஆண்டவர் சான்ஸ் தர மாட்டார் எல்லாருக்கும். ஏன்னா ஆனால் ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆண்டவர் சான்ஸ் தருவார். இப்போ நான் கூட ஒரு சின்ன ஸ்கூலில் படித்த ஒரு ஆள் தான்.
ஏன்னா ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணல எங்களுக்கு லம்போகினி கார் ஒன்று தருவார்னு சொல்லி. அட்லீஸ்ட் ஒரு சைக்கிள், பைக், ஏன்னா ஒரு 3 வீல், ஒரு சின்ன காரை ஏதாவது ஆண்டவர் தருவார் போகிறதுக்கு. பஸ்ஸையாவது ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவரோட ஊழியத்துக்கு ஆண்டவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் விசுவாசத்தில் அது செயற்பட இருக்குது. இப்போ மேற்கத்திய நாடுகள்னு சொன்னால் பணம் இருந்தால் தான் ஊழியம் செய்வாங்க. அதுதான் அவங்களோட கொள்கை. பணம் வந்துட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் வேதத்தை பார்க்குறோம் என்ன, நீ ஒன்றாவது ஊழியத்தில் இறங்கு, நீ ஊழியத்தை செய், மீதியை நான் பார்த்துக்கொள்வேன். நீ ஆண்டவருக்காக ஊழியத்தை உண்மையோடு செய், மிகுதியை நான் பார்த்துக்கொள்வேன். அதை ஆண்டவர் சொல்கிறார். நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாத, உண்ட உடுப்பை குறித்து கவலைப்படாத, ஏன்னா பணத்தை குறித்து கவலைப்படாத, நான் சொன்னதை செய், நான் மிகுதியை பார்த்துக்கொள்வேன். இன்றைக்கி நிறைய பேர் பயப்படுறாங்க எங்களோட பிள்ளைகளை எங்கே ஸ்கூலுக்கு போடுவேன்னு சொல்லி. ஏன்னா அதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணோம், பிள்ளைகளை நல்லா படிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்கூல் போடணும். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு தெரியும், நான் அமெரிக்கா போகிறதுக்கு போது ஒரு ஸ்கூல் ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த ஸ்கூலில் ட்ரை பண்ணுறேன்னா நான் முழு நேரம் லெக்சரர், ஒரு இன்டர்டினாமினேஷனல் செமினாரில் சபையில் போதகராக இருந்தேன். அவங்க டொனேஷன் கேட்டாங்க, எனக்கு கொடுக்க முடியுமான டொனேஷனை போட்டோன்னா ரிஜெக்டட், லெட்டரே அனுப்பல. நான் பார்த்தேன் என்னடா, நான் ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரன், எனக்கு ஸ்கூலில் ஒரு சப்போர்ட் எனக்கு கிடைக்கல, அந்த ஸ்கூல் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க எங்கள்ட ஜெர்மிக்கு. அப்போ நான் யோசிச்சேன், என்னென்ன ஆண்டவரே, நான் உங்களுக்காக ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி விட்டீங்க சொல்லி. பெரிய கேள்வி எனக்கு. அந்த ஸ்கூல் செட் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் தான் எதுவும் ஆண்டவர் ஜெர்மி அமெரிக்காவில் போய் படிக்க வைப்பார் சொல்லி. விளங்குதா? திரும்ப போயிட்டு வந்தோன்னு அந்த ஸ்கூல் சீக்கிரம் எடுத்துட்டாங்க. இப்போ நான் வேறொரு ஸ்கூல் போடுறதுக்கு, ஆனால் அதுக்கு காசு இல்லை. இன்னொரு ஸ்கூல் போடுறதுக்கு எனக்கு காசு இல்லை. ஆனால் ஆண்டவர் கைவிடுவாரா? ஆண்டவர் எந்த ஸ்கூலில் வச்சாலும். இப்போ நான் கூட உங்களுக்கு தெரிஞ்சேன், நான் என் ஸ்கூல் வந்து இப்போ பேரே மாற்றிட்டாங்க. நான் படித்த ஸ்கூல், அந்த ஸ்கூலோட பேரே இப்போ இல்லை. ஆனால் சின்ன ஸ்கூலில் தான் படித்தேன். ஆனால் ஆண்டவர் கைவிடலை, போஷிச்சார். ஏன்னா இப்போ நிறைய பேர் நீங்கள் டிகிரிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச, நான் சண்டை நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறது வாலிபர்களுக்கு, நான் இந்த டியூஷனுக்கு பின்னுக்கால போகலை, ஏன்னா அந்த கோர்ஸ் பின்னால் போனால் ஆண்டவரோட ஊழியத்துக்கு முன்னுரிமை கொடுத்தேன். இப்போ நான் உங்களுக்கு தெரியும், இப்போ 4வது டிகிரி செஞ்சு கொண்டு இருக்கேன். அதை நான் தெளிவாக நான் நேற்று கால்குலேட் பண்ணி பார்த்தேன். என்னுடைய முதலாவது டிகிரி நான் செய்கிற நேரம் அதுக்கு எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சி, அந்த டிகிரி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட 45,000 கிட்ட போயிருக்குது. சரியா? அது ஸ்காலர்ஷிப் மூலம் தான் எனக்கு கிடச்சிட்டு. 2வது டிகிரி செஞ்சேன், 4,75,000, அதுவும் ஸ்காலர்ஷிப் மூலமாக தான் கிடச்சிட்டு. சரி, அதுக்குள்ள அந்த ஸ்காலர்ஷிப்புள்ள நான் ஃபேமிலியாக சிங்கப்பூரில் போயிட்டு வந்தோம். ஸோ அப்படி ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சிட்டு. சரியா? நான் சம்பாதிக்கல. அது 3வது டிகிரி செஞ்சோம். 3வது டிகிரி செஞ்சேன், 4,5 கோடி படிப்புக்கு மாத்திரம் 4,5 கோடி போயிட்டு. எனக்கு இருக்க அந்த என் பேங்க்கில் வந்து செக் பண்ணுங்க, அந்த இருக்காது. அது ஆண்டவர் வேறு விதமாக எப்படியோ இது பண்ணியிருக்காரு. இப்போ 4,5 கோடி இருந்தால் நான் என்ன செய்வேன், ஒரு வீடு ஒன்று கட்டி ஒரு நல்ல பெரிய ஒரு கார் ஒன்று வாங்கியிருப்பேன். ஆனால் எனக்கு அது வரல, அது ஸ்காலர்ஷிப்பாக தான் போயிட்டு. சரி, இப்போ 4வது டிகிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி தேவை. அதுவும் ஆண்டவர் தந்துட்டார். ஆண்டவருக்கு நாங்கள் ஊழியம் செய்கிற நேரம் ஆண்டவர் மிகுதியை பார்த்துக்கொள்வார். ஆனால் நினைக்காதீங்க ஆண்டவர் உங்களை எந்த நாளும் சங்கிலா ஹோட்டலுக்கு கொண்டு போவார் சொல்லி. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு காரை தருவார், அதை எதிர்பார்க்காதீங்க. ஆண்டவர் எங்களுக்கு எது தேவையோ அதை தருவார். படிப்பு தேவையோ அதை ஆண்டவருக்கு முடியும். சின்ன ஸ்கூலில் படித்தோம், இப்போ எங்களோட வீட்டுக்கிட்ட இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியும், அவங்க ஓட ஸ்கூலில் படித்தாங்க, ஆனால் இன்றைக்கி டாக்டராக இருக்காங்க. ஏன்னா ஓட ஸ்கூல் சொல்லி இருந்திருக்கு, ஒரு சின்ன ஸ்கூல் எனக்கு தெரியும், ஆனால் அவங்க டாக்டராக இருக்காங்க இன்றைக்கி. அதே பெரிய ஸ்கூலில் இருக்குது, சென்ட் தாமஸில் படித்து இன்றைக்கி குடு அடிக்கிறவங்களுக்கு இருக்காங்க, கஞ்சக்காரவங்களுக்கு இருக்காங்க. இலங்கையில் மிகப்பெரிய கல்லங்க அந்த ஸ்கூலில் தான் உருவாகியிருக்காங்க. சமா இன்னைக்கு எங்கள் சென்ட் தாமஸில் தான் படிக்கிறாரு. இந்த மங்கிவே மே பொடி ஸ்கூல் ඉගෙනගෙන හොඳට මේ උගත් අයත් ඉන්නවා, ලොකු ඉස්කෝලේ ඉගෙනගෙන මේ සමාජයේ විනාශ කරන අයත් ඉන්නවා නේද? එහෙම ඉන්නවනේ. ඒක කිව්වා මේගොල්ලන්ට. දැන් මේගොල්ලන් දුක් වෙනවා பொடி ஸ்கூல் ඉගෙන ගත්තා නම් අප්සෙට් කියලා. නෑ. ஆண்டவர் எங்களை போஷிக்கிறவர். ஆனால் நாங்கள் செய்ய இருக்க ஆண்டவருக்கு ஊழியத்தை தான் உண்மையாக செய்ய இருக்குது. ஆண்டவருக்காக நாங்கள் பல காரியங்கள் நாங்கள் இலக்க இருக்குது. நாங்கள் மற்றவங்கள மாதிரி பணம் பொருளை தேடி அலைய தேவையில்லை. அடுத்த ஸ்லைடுக்கு போங்க. அடுத்த ஸ்லைடு சொல்லுது, மேலும் அவர்களிடம், நீங்கள் போகும் பட்டணங்களில் ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த பட்டணத்தை விட்டு புறப்படும் வரை அங்கேயே தங்கியிருங்கள். இப்போ எந்த இடத்துல சொல்கிறாரு, ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஊழியத்தை, அந்த இடத்துல இருங்க. இதை விட நல்ல இடத்த தேடி போவாதீங்க.
இதை விட நல்ல வசதியான இடத்த தேடி போகாதீங்க, ஒரே இடத்துல இருங்க. இப்போ எனக்கு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தார் இங்கே, அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் எங்கே போகிறீங்க இப்போ சபைக்கு? அவர் நான் சொன்னேன் எங்கள்ட சர்ச்சுக்கு வந்தவர் தான், நான் இந்த சர்ச்சுக்கு தான் போகிறேன். நீங்கள் இங்கே விட்டுறீங்க, இங்கே வேர்ஷிப் போதாது, வேர்ஷிப் டைம் கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் எனக்கு நிறையா வேர்ஷிப் பண்ணணும், அப்போ தான் நான் முழு நேர ஊழியத்துக்கு வருவேன்னு சொன்னார். அப்படி சொல்லலை ஊழியத்துக்கு, ஆனால் அவருக்கு வேர்ஷிப் இல்லைன்னு சொல்லி குறை. பிரியமானவர்களே, நான் 17 வயசில் ரட்சிக்கப்பட்டோன்னே என்னை வழி நடத்தின தலைவர் சொன்னாங்க, நீங்கள் இப்போ முதல்ல செய்ய வேணும். அந்த நேரம் நான் இந்த சர்ச்சுக்கு தான் வந்து கொண்டு வந்தேன் சண்டே ஸ்கூலில், நீங்கள் இப்போ போயிட்டு ஒரு நல்ல சர்ச்சை தேடுங்கன்னு சொன்னாங்க. சரியா, நல்ல சர்ச். அப்போ நான் போனேன் ஒவ்வொரு சர்ச், கிட்டத்தட்ட 5 சர்ச்சுக்கு போனேன் தேடி பார்க்குறதுக்கு எந்த சர்ச் நல்லதுன்னு சொல்லி. அப்போ நான் போன சர்ச்சிலெல்லாம் அந்த 5 சர்ச்சுக்கும் போயிட்டு ஒரு சிறு சர்ச், நான் பேர் சொல்கிற சர்ச்சுக்கிட்ட பேர், இலங்கையில் இருக்க பெரிய சபைகளுக்கு போனேன், வீட்டு சபைகளுக்கு போனேன், எல்லா சர்ச்சுக்கு போனேன். அப்புறம் எங்கட சபைக்கு வந்திருந்தேன். நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான், எங்கட சபையை விட அந்த சர்ச் எல்லாமே நல்லோம். எங்கட சபையை விட அந்த சர்ச் எல்லாமே நல்லோம். ஆனால் ஆண்டவர் உணர்த்தின காரியம், நீ சபைக்கு போகிறது பெற்றுக்கொள்றதுக்கு இல்லை, நீ சபைக்கு போகிறது கொடுக்கறதுக்கு, ஊழியம் செய்கிறதுக்கு, உருவமைக்கப்படுறதுக்கு. சபைங்கிறது பிரியமானவர்களே குடும்பம். குடும்பத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாரும் வித்தியாசமானவங்களா இருப்பாங்க. அப்போ நாங்கள் எட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, இது ஒரு குடும்பம். நீங்கள் குடும்பத்தில் யாராவது உங்கள் மனைவியோட சண்டை பிடிச்சிட்டு அடுத்த வீட்டு மனைவியோட குடும்பம் நடத்துவீங்களா? செய்வீங்களா? அப்படி வீட்டில் மனைவியோட சண்டை, இன்னைக்கு மனைவிக்கு ஏசிட்டு 3வது வீட்டில் போயிட்டு இருக்க மனைவியோட போயிட்டு குடும்பம் நடத்துவீங்களா? இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி சபை மக்கள் செஞ்சு கொண்டு இருக்காங்க. இன்றைக்கி பாஸ்டரோட சண்டை, ஊழியக்காரர்களோட சண்டை, விசுவாசிகளோட சண்டை. நான் இந்த சர்ச்சுக்கே வர மாட்டேன், அந்த குரங்கு மாதிரி தாவி கொண்டு இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்றார்? தெளிவாக சொல்றாரு. மேலும் அவர்களிடம், நீங்கள் போகும் பட்டணங்களில் ஒரு வீட்டுக்குள் போனால் அந்த பட்டணத்தை விட்டு புறப்படும் வரை அங்கேயே தங்கி. நாங்கள் ஒரு இடத்துல நிலைத்திருக்கணும் பிரியமானவர்களே, ஒரு இடத்துல நாங்கள் நிலைத்திருக்கிறதுக்கு. சபையை நீங்கள் ஊழியர் செய்கிற இடத்த ஏதாவது ஊழியத்தை செஞ்சீங்களோ அதை நிலைத்திருந்து செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் அதில் உருவமைக்கப்படுவோம், உடைக்கப்படுவோம், உருவாக்கப்படுவோம், எல்லாம் அந்த இடத்துல நடக்கும். சபைங்கிறது வந்தது ஹாய் பாய் சொல்லிட்டு போகிறது இல்லை, காலையில் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறதுக்கு. சபைங்கிறது நாங்கள் ஒரு உற்சாகப்படுத்துறதுக்காக, ஒரு கட்டி எழுப்புறதுக்காக, ஒருவரை நேசிக்கிறதுக்காக, உற்சாகப்படுத்துறதுக்காக சபை அதனால தான் சபையை விட்டு சிலர் வேலைக்கு போகிறீங்க, பரவாயில்ல, இங்கே போங்க, நீங்கள் வேலையை தெரிவு செஞ்சீங்க, உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மற்றவங்க இருந்துட்டு அதுகளை செஞ்சுட்டு போங்க. அது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமே இல்லை, மற்ற நாட்களையும் தொடருங்க. அடுத்த ஸ்லைடுக்கு வாங்க. 11. இது ரொம்ப முக்கியமான வசனம். ஏதாவது ஒரு இடத்தில் உள்ளவர்கள் உங்களை வரவேற்காமலோ நீங்கள் சொல்வதை கேட்பதற்கு மனமற்றவர்களாகவோ இருந்தால், நீங்கள் அங்கிருந்து புறப்படும் போது உங்கள் கால் தூசியை அங்கே உதறி விட்டு போங்கள், அது அவர்களுக்கு எதிரான சாட்சியாய் இருக்கும் என்றார். சில நேரம் நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு போனால் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன செய்கிறது? இப்போ எனக்கு தெரியும், எனக்கு பாட்டு படிக்க முடியாது, அதனால் வர்ஷிப் டீமுக்கு நான் போகிறதில்லை, நான் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க, அது இல்லைன்னு சொல்லி, அதனால் நான் அதுக்கு போகிறதில்லை, நான் உதறி விட்டுட்டு வந்துட்டேன். நான் அப்படி சொல்லலை, போதுக்கிற எனக்கு பொறுப்பு இருக்குது. ஆனாலும் அந்த ஊழியம் எனக்கு செட் ஆகாது. சில சபைகள் எங்களுக்கு செட் ஆகாது, எங்களோட டைமுக்கு செட் ஆகாது, ஏன்னா எங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு கிளாஷாக இருக்கும். ஆனால் எப்படியாவது போனாலும் சில இடங்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் என்ன செய்ய இருக்குது, அந்த இடத்துல நாங்கள் மூவ் பண்ண இருக்கோம். உங்களுக்கு இந்த சபை செட் ஆகலாடி பரவாயில்ல, நீங்கள் வேற ஒரு சபைக்கு அங்கே போயிட்டு தொடர்ந்து இருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தொடர்ந்து ஒரு சபைக்கு. இன்னும் அது குடும்பம். ஆனால் இந்த சபைக்கு நீங்கள் வந்தால் தீர்மானிச்சிங்களோ தொடர்ந்து இதுக்கே வாங்க, இல்லையே தொடர்ந்து. என்ன சொன்னால் நாங்கள் உருவாமைக்கப்பட இருக்குது சபை கூடாக. இயேசு கிறிஸ்து உருவாக்கிது சபையை. ஏதாவது ஒன்றுக்கு ஃபேத்ஃபுல்லாக இருங்க, தாவி கொண்டிருக்காதீங்க. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், சரித்திரத்தை எடுத்துக்கூட மார்ட்டின் லூத்தர், அவர் ஒரு கத்தோலிக்க போதகர், கத்தோலிக்க குருவானவர். அவர் பார்த்தார் வேதத்துக்கு முரணாக இருக்குது, சொல்கிறத கேட்குறாங்க இல்லை, அவர் அதை விட்டு வெளியே வந்தார். என்ன நடந்தது? அதுக்கப்புறம் தான் புரொட்டஸ்டன்ட் சபைகள் உருவாகின. புரொட்டஸ்டன்ட் சபைன்னு அவங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற பேப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன் எல்லாம் உருவானது அதுக்கப்புறம் தான். அல்லது அவங்க அந்த மாறி இருந்திருந்தால் இன்னைக்கு கத்தோலிக்க மதம் தான் இன்னைக்கு பரவி இருக்கும். ஆனால் மார்ட்டின் லூத்தருக்கு அதை விட்டு வெளியே வேண்டிய வந்திருக்கு. வில்லியம் கேரி எங்களோட பேப்டிஸ்ட்,
அவர் ஹாவி லேன் பேப்டிஸ்ட் சர்ச் இங்கிலாண்டில் இருக்கவர். அவர் சொன்னார், எங்களோட சுவிசேஷம் வெளியே போகணும், ஆனால் சபை ஏற்றுக்கொள்ளலை. ஒரு மூப்பர் சொன்னார், வாலிபனே வாய மூடுன்னு சொன்னார். ஆனால் அவர் சபையை விட்டு வெளியே வந்தார். இன்றைக்கி அவர் தான் நவீன மிஷினரி அருட்பணியின் தந்தை. இந்தியாவுக்கு போனார், கல்கத்தா போனார், அநேக சமூகத்துக்கு எதிரான காரியங்களை நிப்பாட்டினார். நிறைய ஊழியங்களை அவர் செஞ்சார். பல மொழிகளில் வேதத்தை மொழிபெயர்த்தார். 41 வருஷம் கல்கத்தாலே ஊழியர் செஞ்சார். இன்னைக்கு அவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மிஷன் சொல்லி கொண்டாடுறாங்க. ஆனால் இன்றைக்கி அவர் சபைக்குள்ளே இருந்திருந்தால் இன்றைக்கி அவர் அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்திருக்க முடியாது. ஜான் வெஸ்லி, அவர் ஆங்கிலிக்கன் திருச்சபையை சேர்ந்தவர். அவர் ட்ரை பண்ணார், சபைக்கு வெளியே போகாமவே சமரசம் படுத்தி கொண்டே அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்தார். ஆனால் சபை கடைசி வரைக்கும் கேட்கல. ஆனால் ஜான் வெஸ்லி சாகரம் வரைக்கும் ஆங்கிலிக்கன் சபையிலே தான் இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்த தலைவர், இது சரி வராது, ஜான் வெஸ்லி மெத்தட் இது இல்லை வேதாம் சொல்லி அவங்க பிரிஞ்சாங்க. இன்றைக்கி அவங்க தான் மெத்தடிஸ்ட் சர்ச்சாக மாறினாங்க. உங்களுக்கு தெரியும் பாஸ்டர் கோல்டன், அவரும் பேப்டிஸ்ட் சபையை சேர்த்தவன்னு சொல்கிறாரு. அவர் பேப்டிஸ்ட் சபையிலேருந்து என்ன நடந்திருக்கும்? இன்றைக்கி ஏஓஜி உருவாகி இருக்குமா? சில இடங்களில் பிரியமானவர்களே, எங்களோட வார்த்தையை கேட்காதவங்க இருந்தால், நாங்கள் சரின்னு சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே சரியாக நாங்கள் நிலைத்திருப்போமானா, நாங்கள் சொல்கிறது சத்தியம்னு சொன்னால், நாங்கள் சொல்கிறது வேதாம ரீதின்னு சொன்னால், அதை கேட்காம போனால் நாங்கள் காலில் இருக்க தூசி காட்டிட்டு போகிறது பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட நான் இருக்கிற ஹெம்டன் ரோட்டில் ரோட் செய்கிறாங்க, சரியாக டிராஃபிக். அப்போ குறுக்கு வழிகளில் தான் வரணும். நான் கிட்டத்தட்ட குறுக்கு வழியில் வந்து கொண்டிருக்கிற நேரம் பெரிய லைன் ஒன்று வந்து கொண்டிருக்கு வாகனம். அது சின்ன ரோட். இப்போ நானும் என் வாகனத்தில் சின்ன ரோட் போட்டு கொண்டிருக்கேன். திடீர்னு பார்க்குறேன், இந்த லைனுக்கு காரணம் வந்து ஒரு சின்ன லொரி. அந்த லொரியில் ஒரு ஐயா நடு ரோட்டில் நிப்பாட்டி கொண்டு காலுக்கு மேலே காலை போட்டு கொண்டிருக்கிறாரு. ஆனால் அந்த லேனே ஃபுல்லாக எனக்கு சரியான கோபம் வந்துட்டு, கோவத்தில் நான் கண்ணாடி திறந்து அவருக்கு சொன்னேன், ஐயா நீங்கள் ஓரத்துக்கு போட சொல்லி நான் ஒழுங்காக தான் சொன்னேன். அவர் இங்கிலீஷ்லலாம் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சரியா, அப்புறம் நான் முன்னுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு, அப்புறம் ஒரு 3 வீல் சொன்னார், நீங்கள் ஏன் அவரை பார்க்குறீங்க, உங்களுக்கு இதுக்கு தான் நீங்கள் அதில் போக சொல்லி. நான் பார்த்தேன் அவரை மாற்றலாம் சொல்லி. ஆனால் சில நேரத்துக்கு எனக்கு அதை செய்யலை. எனக்கு அவரை மாற்ற முடியாது. சில நேரம் உங்களோட தலைவர்களையும் சிலவர்கள் எனக்கு மாற்ற முடியாது. ஆண்டவர் எனக்கு திறந்து வச்சிருக்கிறாரு. ஏன்னா என்னைய அழைச்ச அழைப்பின் அடியில் நான் முன்னுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சில நாங்கள் சொல்கிறத கேட்கலாட்டி, அத்தான் ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, ஏதாவது ஒரு இடத்தில் உள்ளவர்கள் உங்களை வரவேற்காமலோ நீங்கள் சொல்வதை கேட்பதற்கு மனமற்றவர்களாக இருந்தால் நீங்கள் அங்கிருந்து புறப்படும் போது உங்கள் கால் தூசியை அங்கே உதறிவிட்டு போங்கள். இன்னைக்கு வில்லியம் கேரி போன சர்ச் அந்த இடத்துல இல்லை. தெரியுமா அது உங்களுக்கு? ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்னால அந்த சர்ச்சை மூடிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. அந்த சர்ச் யாருக்கும் தெரியாது இன்னைக்கு, ஹாவி லேன் பேப்டிஸ்ட் சர்ச் சொல்லி. ஆனால் வில்லியம் கேரியை நிறைய பேருக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் கொடுக்குற இன்னொரு இது தான். ஆகவே நீங்கள் நிலைத்திருங்க ஊழியத்தில். நீங்கள் வேதாகம ரீதியில் கொண்டு வந்து அதை எதிர்த்தா சபையிலேருந்து அதுலேருந்து விட்டுருங்க. அடுத்ததா கடைசியா, அவர்கள் புறப்பட்டு போய் மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று பிரசங்கித்தார்கள். இதுதான் மெசேஜ் பிரியமானவர்களே. மனம் திரும்புதல், அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. மனுஷர் மனம் திரும்பணும். அதுக்கப்புறம் தான் 13ஆம் வசனம் பாருங்க, அத்துடன் அவர்கள் அநேக பேய்களை துரத்தி நோயாளிகள் பலருக்கு எண்ணெய் பூசி அவர்களை குணமாக்கினார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு குணமாக்குதல் அவசியம், இன்னைக்கு நிறைய பேருக்கு விடுதலை அவசியம். ஆனால் மனம் திரும்புறதுக்கு விருப்பம் இல்லை. மனம் திரும்பினா தான் பிரியமானவர்களே மற்றதெல்லாம் தொடரும். நீங்கள் மனம் திரும்பாமல் மற்றதுகள் தொடராது. இன்னைக்கு சபையிட மெசேஜும் மனம் திரும்பல் தான். இயேசு கிறிஸ்து சொன்னதும் மனம் திரும்பதுக்காக தான். யோவான் ஸ்நானகன் சொன்னதும் மனம் திரும்ப வேணும்னு சொல்லிட்டு, அதனால தான் நீங்கள் அடுத்த கிழமை பார்க்கலாம். நாங்கள் யோவான் ஸ்நானகன் தலையே போயிட்டு அதுக்காக. மனம் திரும்புதலின் செய்தி ரொம்ப கஷ்டமான செய்தி. இன்றைக்கி நாங்கள் சபையாக நாங்கள் சொல்லுவோம், பாவிகள் மனம் திரும்பணும், அங்கே அவிசுவாசிகள் இருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும், அவங்க மனம் திரும்பணும், அந்த ஏரியாவில் இருக்காங்க, இந்த ஏரியாவில் இருக்காங்க, நாங்கள் ஒன்றுமே செய்கிறோம்னு சொல்லி. ஆனால் நாங்கள் மனம் திரும்பி இருக்கிறோமா? இன்றைக்கி எத்தனை சபை விசுவாசிகள் மனம் திரும்ப இருக்குது? இன்றைக்கி எத்தனை சபை தலைவர்கள் மனம் திரும்ப இருக்குது? இன்றைக்கி எத்தனை சபை போதவர்கள் மனம் திரும்ப இருக்குது? நாங்கள் உண்மைக்குமே மனம் திரும்பி இருக்கிறோமா? இன்றைக்கி எங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு பொறாமை இருக்குது? எத்தனை பேருக்கு பதவி ஆசை இருக்குது, நான் தான் அந்த பதவியில் இருக்கணும்னு சொல்லி? எத்தனை பேர் மற்றவங்களை குறித்து குறை பேசி கொண்டிருக்கிறோம்?
எங்களோட குடும்பத்தை குறித்து நாங்கள் நல்லா ஒன்றுமே பேச மாட்டோம். ஆனால் மற்றவங்களோட குடும்பம் பற்றி நல்லா குறை பேசி கொண்டிருப்போம். எத்தனை பேர் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம்? கொடுக்கல் வாங்கல்களில், பண விஷயத்தில், வேலை செய்கிற இடத்துல ஏமாத்துறோம், சபையை ஏமாத்துறோம், குடும்பத்தை, சிலர் குடும்பத்தையும் ஏமாத்துறாங்க கொடுக்கல் வாங்கல்களில். தவறான உறவுகள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார் இது பிள்ளைன்னு சொல்லி, இந்த உறவு பிள்ளைன்னு ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் நாங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறோம்? எத்தனை பேர் தனிப்பட்ட ரீதியாக பாவம் செய்கிறோம்? எத்தனை பேர் கணவனும் மனைவியும் சேர்ந்து பாவம் செய்கிறோம்? ஒரு ஆளாவது திருத்தலாம் தானே கணவனை, நீங்கள் செய்கிறது பிள்ளை, மனைவியை திருத்தலாம், நீங்கள் செய்கிறது பிள்ளை இல்லை, 2 பேரும் சேர்ந்து பாவம் செய்கிறோம். சில இடங்களில் எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து பாவம் செய்கிறோம். எங்களோட பிரதான செய்தி பிரியமானவர்களே, மனம் திரும்பின தான் மற்றதெல்லாம் தொடரும். இன்னைக்கு நாங்கள் மனம் திரும்ப இருக்கு, மற்றவங்க எல்லாம் ரசிக்கப்பட இருக்கு, நாங்கள் மனம் திரும்ப இருக்கு. இதுதான் கிறிஸ்துவின் ஊழியம். ஏஜிஎம் வருது பிரியமானவர்களே, இன்னும் ஒரு வாரத்தில் உபசங்கம் ஏஜிஎம் வருது. ஒரு மாதத்தில் ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், என்னையும் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். ஏன்னா இந்த ஊழியத்தை வந்து ஆண்டவர் ஆப்ஷனாக கொடுக்கல, தெரிவாக கொடுக்கல, கட்டாயப்படுத்தி ஒரு ஆணையாக கொடுத்துருக்கிறார். அதை ஒரு நாங்கள் குழுவாக தான் ஆண்டவர் செய்ய எதிர்பார்க்கிறார். தனியாக ஊழியம் செய்கிறதுக்கு இங்கே யாரும் வராதிங்க. நீங்கள் முனிவராக எங்கேயாவது ஒரு காட்டுக்கு போயிருங்க. குழுவாக ஊழியம் செய்யால் தான் உங்களுக்கு கணக்கு ஒப்புவிப்பு இருக்குது. உங்களை கேள்வி கேட்க ஆட்கள் இருப்பாங்க. அதை நீங்கள் தலைமைத்துவத்துக்கு கீழே தான் செய்யணும், தனியாக செய்ய முடியாது. அது மாத்திரம் உங்களோட ஊழியத்தில் இன்னும் ஊழியக்காரர்கள் எலும்பு இருக்குது. நீங்களே பதவியை பிடிச்சி கொண்டு இருக்கீங்களா? இன்னும் புது வாலிபர்களை நீங்கள் ஊழியத்துக்கு உற்சாகப்படுத்த இருக்குது, தடையாக இருக்க முடியாது. ஆண்டவரை நம்பி நீங்கள் ஊழியத்தில் இறங்கிருக்க, ஆண்டவர் போஷிப்பார், ஆண்டவர் உங்களோட பிள்ளைகளை பார்த்துக்கொள்வார், பயப்படாதீங்க. அதை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்து சொல்கிறேன். நாலாம் அந்த போஷிப்பை ஆண்டவர் தருவார் நிச்சயமாக. என்ன கல்வி தேவையோ ஆண்டவர் தருவார், உங்களுக்கு எது எது தேவையோ ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதாவது ஊழியத்தை நீங்கள் தெரிஞ்சு செஞ்சு அந்த ஊழியத்தை விட்டுட்டு போயிடாதீங்க. அரவாசியில் ஒரு பொறுப்பு உள்ளவங்களாக நடந்து கொள்ளுங்க. சபைக்கு நீங்கள் வர தெரிவு செஞ்சால் சபைக்கு தொடர்ந்து வாங்க, கோவிச்சு கொண்டு விட்டுட்டு போகாதீங்க. நிலைத்திருக்க வேண்டிய ஊழியமாக இருக்குது எங்களோட ஊழியங்கள். 1 வருஷம் பொறுப்பெடுத்து அது 1 வருஷம் முடிங்க. உங்களை ஏற்றுக்கொள்ளாட்டி கால் தூசியை தட்டிட்டு போங்க, அது பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு செட் ஆகிற சபைக்கு போங்க. அதை நான் சொல்ல தான் வேணும். பிரதான செய்தி, நாங்கள் மனம் மாறணும். நாங்கள் மனம் மாறினா தான் பிரியமானவர்களே மற்றவங்கள மனம் மாற்றலாம். நாங்களே மனம் மாறாமல் மற்றவங்க எப்படி மனம் மாறுவாங்க? நாங்கள் மனம் மாறினா தான் பிரியமானவர்களே எங்களோட விடுதலை கிடைக்கும், எங்களோட குணமாக்குதல் கிடைக்கும். ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக. நான் கண்கள் மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது வார்த்தைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பலவீனமானவர்கள். ஆனாலும் நீங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய பலவீனங்களை கருத்தில் கொள்ளாமல் ஆண்டவரை உமது வல்லமையின் அடிப்படையிலே ஆண்டவரை நீங்கள் எங்கள் நூடாக எங்களை பயன்படுத்தி ஊழியம் செய்கிறதுக்காக நன்றி. இந்த கருவாத்தோட்ட பேப்டிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி, இந்த குடும்பத்துக்காக நன்றி. எங்களை ஆண்டவரை நீங்கள் வெறுமனே விசுவாசிகளாக ஏற்படுத்தாமல் சகோதர சகோதரிகளாக, தாய் பிள்ளைகளாக, பெற்றோர் பிள்ளைகளாக ஆண்டவரே, அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே தலைவர்களாக நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறதுக்காக நன்றி. பிதாவே, நாங்கள் ஒரு குடும்பமாக உமது ஊழியத்துக்கு கீழ்ப்படிய, உம்மை போல ஊழியம் செய்ய, குடும்பமாக ஒன்றிணைந்து ஊழியம் செய்ய, நிலைத்திருந்து ஊழியம் செய்ய ஆண்டவரே, இன்னும் புதிய ஊழியர்களை உருவாக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். விசேஷமாக நாங்கள் மனம் திரும்பியவர்களாக ஊழியம் செய்ய ஆண்டவரே, மற்றவர்களை மனம் திரும்புவதற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்த நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் தான் எங்களை வழிநடத்துங்கள், உதவி செய்யுங்கள், எங்களோடு கிருபையாக இருங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.